ஒரு ஊர்ல 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அதுல ஒருத்தரு சரியான சோம்பேறி. இன்னொருத்தரு நல்ல உழைக்கிறவரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் நம்ம தான் பார்த்துக்கணும். மனைவி இருக்காங்க, தன்னோட தங்கச்சி வீட்ல இருக்காங்க, அம்மா, அப்பா இருக்காங்க அப்படின்னு எப்பவுமே அயராம உழைக்கிறவரு. என்ன வேலை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, மரம் வெட்ட தான் போறாராம். அப்போ மரம் வெட்ட போறாரு ஒரு நாளு. போம்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கர களைப்பு. அப்போ ஒரு மரத்துக்கு கீழ வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோனே அந்த மரத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு காய் ஒண்ணு விழுகுது. அந்த காய பார்த்தவரு, இது என்ன டிஃப்ரெண்ட்டான காயா இருக்கே! அப்படின்னு எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அதே மாரி தொடர்ந்து விழுகுது. எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வீட்ல போய் காமிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ரொம்ப தூரமா நடந்து போனவரு பார்த்தீங்கன்னா, இருட்டிருச்சு. அவருக்கு எங்கிட்டு பாதை போகுதுன்னே தெரியல. அந்த மாரி இருக்கவும், எங்கிட்டாவது ஒரு வீடு தெரியுமா? ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிராதான்னு போய்க்கிட்டு இருக்கிறவருக்கு, ஒரே ஒரு வீட்ல வெளிச்சம் தெரியுது. இவரு போறாரு. உள்ளக்க போய் தட்டி பார்க்குறாரு. யாருமே கதவ திறக்கல. அதோட அந்த லாக்க இப்படி திருப்பி பார்க்குறாரு. கதவு ஓப்பன் ஆயிருச்சு. உள்ள போறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிர்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, கதவ யாரோ தொறக்கிற மாரி சத்தம் கேட்கும். வேகமா ஓடி போய் பாத்ரூம் ஒண்ணு இருக்கு. அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, பூதங்கள் ஒரு 4, 5 உள்ள வந்திருக்கு. வந்துட்டு ஒரு கையில ஒரு பெரிய தடி ஒண்ணு வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு இப்படி கீழ தட்டுது. "தங்கம் குவியட்டும், குவியட்டும்" அப்படின்னு சொல்லும்போது வெறும் தங்கமா குவியுதாம். "வெள்ளி குவியட்டும், குவியட்டும்" அப்படின்னு அத வச்சு அடிக்கும்போது, அதுவும் அப்படியே குவியுது. இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருக்கிறத, இவரு உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது என்னடா அதிசயமா இருக்கு. "ஐய்யய்யோ! இது கண்ல பட்டவன் நம்மள சாப்ட்டுருமே" அப்படின்ற ஒரு பயத்திலே இவரு வந்து நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவரு கொண்டு வந்தாரு இல்லையா, அந்த ஒரு காய் அத வாயில போட்டுட்டு நறுக்குன்னு இப்படி கடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட கேட்டுட்டு இந்த பூதங்கள் எல்லாம், "ஐய்யய்யோ! இடி விழுக போதோ! நம்ம தல மேல விழுக போதோன்னு" எல்லாம் தெறிச்சு வெளியில ஓடிடுச்சுங்க. அப்ப இவரு வெளியில வந்தவரு, அந்த தங்கத்தெல்லாம் ஒரு மூட்டையில பெருசா அள்ளிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த தங்கத்தையும், வெள்ளியையும் வச்சு பெரிய பணக்காரவர் ஆயிடுறாரு. அவங்க ஃபேமிலி நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு அவருடைய அண்ணன் இருக்காரு இல்லையா? அவருக்கும் தான் குடுத்துருக்காரு. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவர் என்ன நினைக்கிறார்ன்னா, நம்மளும் போய் இதே மாரி கொண்டு வந்தோம்னா நம்மளும் பெரிய பணக்காரன் ஆயிரலாம் இல்லையா? நம்மளும் தனிப்பட்டு ஒரு பணக்காரனா இருக்கலாம். இவனோட காசுல இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு போறாரு. போயிட்டு அவருக்கு என்ன சொன்னாரோ, என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா இவரு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அ அங்க இருந்துட்டு அந்த காய எடுத்து இப்படி கடிக்கும்போது, அந்த சவுண்ட கேட்டு பூதங்கள்லாம் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இவரு வெளியில வர, அது அந்த தட்டிய வச்சு பூசைய செம்மையா போட்டு, சரியானது அடிபட்ட ஒரு உடம்போட வீட்டுக்கு எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ எதேர்ச்சியா, என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, அத கடவுள் கண்டிப்பா குடுப்பாரு. ஏதோ ஒரு மூலமா நம்மளுக்கு தருவாரு. பேராசைப்பட்டு அவங்கள மாரி இருக்கணும், இவங்கள மாரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாம, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அத வச்சு வாழ்றது கண்டிப்பா சிறந்தது இல்லையா? பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா பெரு நஷ்டத்துல தான் கொண்டு போய் விடும் அப்படின்றதுக்கான கதை தான் இது.